வேண்டும். இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையில் நம்ம வசனத்தை தியானிக்கலாம். நாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்தருளுவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்ன அருமையான வசனம்! கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியில் அனலாக இருங்கள், ஆவியில் பரிசுத்த ஆவியில் அனலாக இருங்கள். நாம் இதெல்லாம் செய்ய கஷ்டம்தான், ஆனால் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆவியில் அனலாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜாக்கிரதையாக இருப்போம், சோம்பேறித்தனமாக இருக்காமல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் நான் வந்தபோது அநேக தோல்விகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த டைமில் தேவன் தான் உதவி செய்தார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, இன்றும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை தான். இயேசுவானவரை தியானிக்கிறேன், ஆகவே வாழ்கிறேன். அனலாக இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் அனலாக இருக்க, ஆவியிலே அனலாக இருங்கள். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அனலாக இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வைக்கும்போது நம்மளை கண்டிப்பாக வரும். கர்த்தர் அநேக சத்துருக்களுடைய கிரியைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விடுவிப்பாராக. அது எப்படி ஆவி அனலாக இருக்கும், சத்துரு வரமாட்டாங்க. அதே போல் ஆவியில் அனலாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், அது ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமாக, இயேசுவானவருக்கு ஊழியம் செய்வோமாக. ஜெகோவா ராஃபா, ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ஈரே, எல்ஷடாய், இம்மானுவேல், இப்படிப்பட்ட பெயர்கள் இயேசுவானவர் கொண்டு அவரை பறைசாற்றுவோமாக. நாம் கர்த்தரை மற்றவர்களுக்கு சொல்வோமாக. இயேசுவானவரை குறித்து ஊழியம் செய்ய வேண்டும். சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒருவர் பட்சமாக இருங்கள். இது இன்னொரு வசனம் அந்த அதிகாரத்தில். ரோமர் 12 வாசிப்பீர்களானால் ஆசீர்வாதமாக இருக்கும். டெய்லி வாசிக்கலாம். நீங்கள் வாசித்து பாருங்க. ரோமர் 12. கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமாக, ஆவியில் அனலாக இருப்போமாக, நாம் ஜாக்கிரதையாக இருப்போமாக, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். அசதியாக இருக்காமல் ஜாக்கிரதையோடு இருக்க நாம் கற்றுக்கொள்வோமாக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஜாக்கிரதையோடு நம்மை நடத்துவாராக. இயேசுவானவர் உதவி செய்வாராக. இந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக, அவருடைய வசனத்தை கீழ்ப்படிவோமாக. அவர் மேல் நான் நம்பிக்கை வைப்போமாக. இயேசுவானவர் மேல் நம்பிக்கை வைப்போமாக. இதயத்தில் கர்த்தராக இயேசுவானவர் ஏற்றுக்கொள்வோமாக. அவரை பறைசாற்றுவோமாக. ஆமீன், ஆமீன்.